அண்மை செய்தி. படுத்த படுக்கையில் இருந்தவாறே காணொலி மூலம் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகியிருக்கிறார். நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் படுத்த படுக்கையில் இருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாந்தி மயக்கம் காரணமாக செந்தில் பாலாஜி படுத்த படுக்கையாக ஆஜராகி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை புழல் சிறை மருத்துவமனையில் படுத்த படுக்கையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். அவர் உடல்நிலை என்னானது, அது குறித்தான விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அவரது ஜாமீன் கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து புழல் சிறையிலிருந்து காணொலி மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அள்ளி முன்பாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். அப்பொழுது செந்தில் பாலாஜி படுக்கையில் படுத்திருந்தவாறு இருந்தால் இதை பார்த்த நீதிபதி செந்தில் பாலாஜிக்கு என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த சிறை காவலர் செந்தில் பாலாஜிக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்டுள்ளதால் சிறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறினார். இதனையடுத்து செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவலை ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் 52வது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.